உள்நாட்டிலேயே சதி நடந்து கொண்டு இருக்கிறது. அலி லார்ஜானிக்கு எதிராக சதி நடந்துள்ளதும் கூட. அதனால்தான் அவரோட மகள் வீட்டுக்கு சென்றப்போ அவரை ஈஸியாக தாக்க முடிஞ்சது அவங்களால. ஆழம் காலை வைத்து விட்டார். பின் வாங்க முடியாமல் மிழி பிதுங்கி என்ன செய்ய தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார். இது நீண்ட நாள் போராக மாறக்கூடும். இதை தான் அமெரிக்கா பீட்டர் ஹெக்ஸத் வந்து சொன்னது, இது 4 மாசத்துலேருந்து 6 மாசம் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இராணுவ ரீதியில் அவர்கள் தற்போதைக்கு போர் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவங்க தான் வந்து தே ஆர் செட்டிங் த ட்ரெண்ட். அவங்க தான் வந்து இந்த போரை வந்து எப்படி நடத்தணுன்றதை வந்து அதை தீர்மானிக்கிறது அவங்களா தான் இருக்காங்க. ஈரான் இல்லை. ஈரான் பதில் தான் கொடுத்துட்டு இருக்கு. பெரிய தலைகள் எல்லாருமே வந்து கொண்டுகிட்டே இருக்காங்க ஈரானில். இருந்தாலுமே புதுசாக வந்துட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு சொன்னால் சீஃப் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியவரையுமே கொண்டிருக்காங்க. அலி லார்ஜானியா அவரை மாதிரி ஆட்களையுமே. இது யார் கொண்டாங்க? இதுக்கு வந்து ஈரான் வந்து பதிலடி கொடுக்குறது தயாராக இருக்கா என்ன? நான் 2 கண்ணோட்டத்துலேருந்து இதை பார்க்குறேன். அலி லார்ஜானி சீஃப் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி, அவரை கொண்டு இருக்காங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட டிஃபேக்டோ பிரசிடென்ட் மாதிரி தான் செயல்பட்டார். ஸோ இந்த மொத்த போரையும் வந்து பின்புலமாக இருந்து நடத்தினது, இந்த போரை பிராந்திய போரை மாத்துறதுக்கு ஆன வியூகத்தை வகுத்தது அலி லார்ஜானி தான். அதனால அரபு நாடுகளே அவரை கொல்ல வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை இஸ்ரேல் மீது கொடுத்திருக்கிறதாக தகவல் கசிகின்றது. குறிப்பிட்டு யுஏஇ. ஏன்னா யுஏஇயோட அதிகம், சவுதி அரேபியாவோட மற்ற நாடுகளோட யுஏஇயோட இமேஜ் வந்து இன்னைக்கு தரமட்டமாக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால யுஏஇ இஸ்ரேல் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இஸ்ரேல் வந்து கொண்டிருக்கிறதாக தகவல். 2வது தகவல் என்னன்னா, அலி லார்ஜானி வந்து குட்ஸ் டே அந்த பெரேடு ஒன்று நடந்தது பாருங்க, பெஷஸ்கியானோ. அந்த குட்ஸ் டே பெரேடு நடக்கும்போது இஸ்ரேலி உளவாளி அவர் பின்னாடியே இருந்ததாக தகவல்கள் கசிகின்றன. ஸோ இஸ்ரேல் உளவாளி அவர் எங்கே இருக்கார் என்ன இருக்காருன்னு மானிட்டர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 2வது, ஈரான் அரசுக்குள்ளேயே யாரோ சில விலை போன நபர்கள் முக்கியமான தலைவர்கள் இருக்கும் இடங்களையும் அதையும் பற்றி செய்திகளை கசிய விட்டு இருக்கிறார்கள். ஸோ இட்ஸ் அன் இன்சைட் ஜாப். ஸோ உள்நாட்டிலேயே சதி நடந்து கொண்டு இருக்கிறது. அலி லார்ஜானிக்கு எதிராக சதி நடந்துள்ளதும் கூட. அதனால்தான் அவரோட மகள் வீட்டுக்கு சென்றப்போ அவரை ஈஸியாக தாக்க முடிஞ்சது அவங்களால. ஸோ அவ்வளோ துல்லியமான இன்டெலிஜென்ஸ் வருதுன்னா, ஒன்று இவங்களோட அசெட், ஹியூமன் அசெட் உள்ளே இருக்கணும், இல்லை டெக்கின்ட்ல இருந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கணும். ஈரானியர்கள் அவ்வளோ டெக்கின்ட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே விட்டுருக்க மாட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருந்திருக்கணும், இல்லை அரசுலேயே இருந்து யாரோ ஒருத்தர் தகவலை கசிய விட்டிருந்தால் மட்டும்தான் அது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தி இருக்க முடியும். அலி லார்ஜானி கொல்லப்பட்டுள்ளார். அடுத்து குவாசிம் ரேசா சுலைமானி, பசீஜ் அவங்களோட இன்னொரு பிரிவு, ஐஆர்ஜிசி மாதிரி இன்னொரு பிரிவு, உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு, அந்த பசீஜ் படைகளோட தலைவரை கொன்னு இருக்காங்க, குவாசிம் ரேசா சுலைமானிய. அது இல்லாமல் அவங்களோட உளவு மந்திரியான இஸ்மாயில் கத்தீப் அவரையும் கொல்லப்பட்டுள்ளார். ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, தலையை வந்து வெட்டிட்டா மொத்த உடம்பும் முடமாயிடும்னு சொல்லிட்டு. அதான் சார் யோசிக்க வைக்குது. இப்போது அந்த அலி காமினி கொல்லும் போதே அங்கேருந்து மிகப்பெரிய முக்கியமான படைகளாக எல்லாத்தையுமே கொண்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா சீஃபையுமே கொண்டாங்க. அப்பவுமே எப்படி சார் இன்னும் ஸ்டாண்டிங்லேயே இருக்காங்க ஈரானு? அதுதான் அந்த மொசைக் தியரின்னு ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்க. ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளேஸ்மெண்ட் வரணும்னு சொல்லிட்டு. இன்னொரு சிஏயோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா வந்து இந்த போர் புரிவதால் ஈரானோட உள்நாட்டு கட்டமைப்புனா அரசியல் கட்டமைப்பு பலவீனம் அடையவில்லை, இன்னும் பலமடைந்துள்ளது. இன்னும் ஹார்ட்லைனர்ஸ் தான் அதிகம் வந்து பதவிகளுக்கு வந்துட்டு இருக்காங்க. வில் ஃபைட் டில் த எண்ட் என்ற எண்ணம் கொண்டவர்கள். முடிவு வரை போராடலாம் அப்படின்னு சொல்லி, முடியும் வரை போராடலாம், முடிவு வரை போராடலாம் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள் தான் இப்போ தலைமை பொறுப்புக்கு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ அவர்கள் எடுத்துக்கொண்ட இலக்கை அடைய போவதற்கான கால அவகாசம் நீடித்து கொண்டே போகிறது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த போரை முடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கம்மி. இது நீண்ட நாள் போராக மாறக்கூடும். இதை தான் அமெரிக்கா பீட்டர் ஹெக்ஸத் வந்து சொன்னது, இது 4 மாசத்துலேருந்து 6 மாசம் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4 மாசத்துலேருந்து 6 மாசம் நடத்தினா உலகத்தோட எண்ணெய் வளம் என்ன வருது, கேஸ் விலை என்ன வருது, 2வது மொத்த மேற்காசியாவும் வந்து
முடிச்சு விட்டார் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி முடிச்சு விட்டார் போங்க ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் ஆழம் தெரியாமல் காலை வைத்து விட்டார், பின் வாங்க முடியாமல் மிழி பிதுங்கி என்ன செய்ய தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறார். அண்ட் தெர் இஸ் அ மெத்தட் பிஹைண்ட் திஸ் மேட்னஸ். அவரை பொறுத்த வரைக்கும் யுஎன்ல சைனாவோட கரன்சியில இந்த வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் நடத்தக்கூடாது என்பதை குறிக்கோளோடு தான் இந்த போரை தொடங்கினார். ஒரு விதத்துல இந்த போர் நீடிக்கிறதுனால அமெரிக்காவோட டாலரை நிலைநாட்டுவதற்கான போராகவும் இது பார்க்கப்படுது. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த போர் மூலமாக அரபு நாடுகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லை, ஒழுங்கா முடிச்சு கொடுத்துட்டு போ, நடுவில் ஓடி போன மொத்தமா எடுத்துட்டு போ, உன் பேஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு போ. ஏன்னா நடுவில் விட்டு போனா ஈரான் வந்து வலிமையான நாடா மாறிடும், புரியுதுங்களா? அவளை அடி வாங்கி தாக்கு பிடிச்சி நின்றுட்டான், அமெரிக்காவை துரத்தி அடிச்சிட்டான்ற பேர் கிடைச்சிடும். அப்போ அமெரிக்கா வந்து அமெரிக்காவிலேயே சாதிக்க முடியாது, இவங்களாலேயே சாதிக்க முடியும். ஸோ ஈரான் வந்து சிரியா விழுந்த பிற்பாடு, லெபனான் விழுந்த பிற்பாடு, ஹவுத்திகள் அதாவது யமன் விழுந்த பிற்பாடு, இந்த ஷியா கிரசன்ட் எல்லாம் அடி வாங்கின பிற்பாடு சவுதி அரேபியா வந்து அந்த பகுதிக்கான வல்லரசாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்பொழுது அந்த சூழல் ரிவர்ஸ் ஆகப்படும், தலைகீழாக மாறும். அந்த சூழல் தலைகீழாக மாறுறத வந்து யுஏஇயோ சவுதி அரேபியாவோ விரும்பாது. அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா ஈரான் என்ன பண்ணும், இவர்களுக்கு எதிரான ஃபோர்ஸஸை ஆக்டிவேட், திரும்பி ஷியா சுன்னி கான்ஃப்ளிக்ட் வந்து திரும்பியும் ஓப்பனாக வந்துடும், புரியுதுங்களா? ப்ளஸ் இஸ்ரேலும் இதை விரும்பாது. வலிமையான ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு பாதகத்தை உண்டாக்கும். ஸோ அமெரிக்கா வந்து கணிப்புகள், அதாவது ஈரானை தாக்க வேண்டும் என்றதெல்லாம் எண்ணமெல்லாம் சரி, ஆனால் அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சி, அந்த கணிப்பானது இன்று பலன் அளிக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இராணுவ ரீதியில் அவர்கள் தற்போதைக்கு போர் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவங்க தான் வந்து தே ஆர் செட்டிங் தி ட்ரெண்ட். அவங்க தான் வந்து இந்த போரை வந்து எப்படி நடத்தணும்ன்றத வந்து அதை தீர்மானிக்கிறது அவங்களா தான் இருக்காங்க, ஈரான் இல்லை. ஈரான் பதில் தான் கொடுத்துட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு அட்டாக்கும் பதில் ஈரான் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அமெரிக்காவுக்கு வந்து எங்கே வந்து இதை முடிப்பது என்று தெரியாமல் மாட்டிக்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலால முடிக்க முடியாது, அரபு நாடுகள் முடிக்க விடாது, ஈரான் பின்வாங்காது. ஸோ அமெரிக்காவுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும் தெரியாம இந்த போரை நீடிச்சுட்டே போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் நீடிச்சுட்டே போனா இது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரச்சனை, சைனாவுக்கும் பிரச்சனை, மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை. இதுல ஓரளவுக்கு சேஃபர் ஜோன்ல இருந்தா நம்ம இந்தியா இருக்கே தவிர்த்து கேஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கும் தட்டுப்பாடு வருவதற்கான சான்ஸ் இருக்கு. பிளஸ் இது இல்லாம நமது இந்திய மக்கள் 1 கோடி பேர் அங்க வந்து இருக்காங்க வேலைக்கு. ஸோ அவர்களோட உயிர்களையும் நம்ம கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. சார், இப்போ நம்ம ஒரு half ஆஃப் த கல்ஃப் ஸ்டேட்ஸை நம்பி தான் வந்து இப்போ இந்த ஆயில் கேஸ் எல்லாம் நம்பி இருக்கமா என்ன? டைவர்சிஃபிகேஷன் இல்லையா? டைவர்சிஃபிகேட் பண்ணிருக்கோம். நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கல்ஃப்ல இருந்து வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. கேஸ் என்ற பிரச்சனை வந்து டைவர்சிஃபை வந்து இப்போதானே பண்ண ஸ்டார்ட் பண்ணி, அஃப்கோர்ஸ் யூஎஸ் கிட்ட இருந்து 10% வாங்கிட்டு இருக்கோம், கனடா கிட்ட இருந்து வாங்குறதுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டோம், இப்போ அல்ஜீரியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இது இல்லாம நார்வே கிட்ட இருந்து வாங்குறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கோம். பட் கொத்தார் என்பது நம்மளுக்கு நெருக்கமா, அதாவது கடல் க்ளோசஸ்டா இருக்கக்கூடிய நாடு, அதனால கொட்டார் கிட்ட வாங்குறது வந்து நம்மளுக்கு லாபதாயகமா இருந்தது. கொத்தார்ல சீக்கிரம் வந்துடும். இது எல்லாமே வந்து டிஸ்டன்ஸை பாருங்க. ஆமா சார், நார்வே அங்க, அமெரிக்கா அங்க, கனடா அங்க, ஆஸ்திரேலியா இங்க, எப்பா ரஷ்யா கூட டிஸ்டன்ஸ் அதிகம். ஆமா சார், ரஷ்யா கூட. ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் அரசுக்கு வந்து இது ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை, பொருளாதார அழுத்தத்தை அதிகமாகும். இந்த போர் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நம்மளுக்கு எந்த கட்டத்தை அடைந்துள்ளது என்று நம்ம பார்க்கணும். இது நடுவில் மேஜர் டெவலப்மெண்ட் எது இருந்தாலும் அந்த டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த போர் வந்து எந்த கட்டத்தை நோக்கி போகிறது, இது முடிவை நோக்கி போகிறதா இல்லை இது தொடரும் என்ற ஒரு புள்ளியை நோக்கி போகிறதான்னு நம்மளுக்கு தெரியும். சார், இப்போ ஆயில் ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இருந்தாலுமே நம்ம ஏன் இன்னைக்கு பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வச்சிருக்காங்க? அதுக்கு காரணம் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச். அதுக்கு காரணம் நம்மளோட பாலிசி ஆஃப் பையிங் ஆயில். ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்குற எண்ணெயை வந்து நம்ம நிறுத்தலை, குஷன் வச்சுட்டு இருக்கோம். ப்ளஸ் ரஷ்யா கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னொரு காரணம் நம்மளோட சுத்திகரிப்பு தன்மையை நம்ம வளர்த்துக்கிட்டோம். இன்னொரு காரணம்
ஆயில் பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2005-10 நடுவில் வாங்கின ஆயில் பாண்ட்ஸுக்கு மேலே இருந்த கடனை வந்து கட்டி முடிச்சிட்டோம். அந்த காலத்தில் ரஷ்யா யுக்ரைன் போர் வந்தப்போ நம்ம ரஷ்யா யுக்ரைன் கிட்டேருந்து வாங்கின எண்ணெயை சுத்திகரித்து மற்ற நாடுகளுக்கு விற்றதில் நம்ம வந்து பெரிய லாபம் அடைந்தோம். அந்த லாபத்தை வந்து அரசாங்கம் எண்ணெய் மீது வாங்கியிருந்த கடனை தீர்ப்பதற்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ லாபம் அடைந்த எண்ணெய் நிறுவனங்கள் இப்போ வந்து லாஸ் வந்ததுன்னா கொஞ்ச நாள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்கிறதா தகவல் தெரிவிக்கின்றது. அதை பொறுத்து கொள்ளும் தன்மையும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு உண்டு. இதுதான் உண்மை. பட் இது ரொம்ப நாள் நீடிக்குமா என்பது நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம், 2 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். சொன்ன மாதிரி இப்போ ரஷ்யா வந்துட்டு ஆயில் ப்ரைஸ் கம்மியாக வாங்குறோம், ஓகே சார். இப்போ ரஷ்யாவுக்குமே நிறைய ப்ரெஷர் வரல சார், எங்களுக்கு ஆயில் கொடுங்க, எங்களுக்கு ஆயில் கொடுங்க, ஆயில் கொடுங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து கன்சிடரபிள் சீப்பர் ரேட்டில் மற்ற உலக பெஞ்ச்மார்க்கோட கம்மியான ரேட்டில் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் $20 டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, $22 டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பட் ஸ்டில் $50 வாங்கினதோட $90 வாங்குறது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ ரஷ்யா வந்து இன்றைக்கும் $50 கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறது அது முடியாத காரியம். நீ தானே வாங்க மாட்டேன்னு சொன்ன அமெரிக்காவை நம்பி அப்படின்னு சொன்னால் சரி, எண்ணெய் என்பது வந்து அதுவும் வந்து ரொம்ப நாள் தேக்கி வச்சா அழியக்கூடிய பொருள் தான், அதோட தன்மை போயிடும். அதுக்கன்ட்டு அன்றைக்கே இந்த போர் வரும்னு சொல்லிட்டு வாங்கி குவிச்சு இருக்க முடியாது. இங்கே மெத்தப்படுத்த மேதாவிகள் நிறைய பேர் நிறைய உளருவாங்க. இது மாதிரி ஆயில்ன்றது வந்து கண்டினியூஸாக அந்தந்த தேவைக்கேற்றவாறு அந்தந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வாங்குற பொருளை தவிர்த்து வாங்கி தேக்கி வைக்க முடியாது. தேக்கி வைக்கிறது இந்த சென்ஸ், லிட்ரல் சென்ஸ். ரிசர்வ் இருந்தால் கூட ரிசர்வை நம்ம எடுத்துப்போம், அதை ரீஃபில் பண்ணும். ஓகே, அப்படியே வருடங்களுக்கு அப்படியே அதை வச்சிருக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ எது இருந்தாலும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் தேக்கி வைக்க முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு போர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்பயே நம்ம 4 மில்லியன் பேரல் வாங்கியிருக்கலாமே, 5 மில்லியன் பேரல் வாங்கியிருக்கலாமே, 10 மில்லியன் பேரல் வாங்கியிருக்கலாமே. அமெரிக்கா பேச்சை கேட்டு நம்ம ஏன் எண்ணெய் வாங்கினதை நிறுத்தலை. வி டைவர்சிஃபைட் இட். சவுதி கிட்ட வாங்க ஆரம்பித்தோம், ஈராக் கிட்ட வாங்க ஆரம்பித்தோம். ரஷ்யா நம்மளுக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸ் கம்மியாச்சு. ஸோ அதனால் நம்ம மற்றவங்க கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தோம். ரஷ்யா வந்து 24 கொடுத்த டிஸ்கவுண்ட் 26 கொடுக்கல, 25 கொடுக்கல. ஸோ கம்பேரிட்டிவ் ரேட் இது ஈக்குவேஷன் வரது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்து. அதனால் டைவர்சிஃபை பண்ணோம். இன்னைக்கு நம்மளுக்கு தேவை இருக்கிறதுனால ரஷ்யா இன்னைக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. அதுக்கண்டு எப்பயுமே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது 20% கம்மியாக நம்ம வாங்குறதே இல்லை. இதுக்கு முன்னாடி யுக்ரைன் போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்த எண்ணெய் வெறும் 1%. அது கடைசியில் 37% வரைக்கும் போச்சு. இப்போ அட்லீஸ்ட் 20-21% வாங்கிட்டு இருந்தோம் இந்த போருக்கு தொடங்குவதற்கு முன்னாடி. இப்போ எப்படி 30% மேலேயே போயிருக்கும். இதை யாராலையும் அழுத்தம் கொடுத்து நிறுத்த முடியாது. ஆயிலை பொறுத்த வரைக்கும், க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேஃபர் ஜோனில் தான் இருக்கும். கேஸுக்கு தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கடினம். ஈரானோட நிலப்பரப்பே ரொம்ப கடினம் கட்டுப்படுத்துவதற்கு. இது டேங்க் பேட்டில்ஸ், அதாவது பீரங்கி தாக்குதல் செய்வதற்கு ஏதுவான இடம் இல்லை. பத்தாயிரக்கு ஈரானோட மொத்த இராணுவ அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து IRGC இருக்குது, IRGC கீழே பசீஜ் இருக்குது, பசீஜ் கீழே ராக்கெட் ஃபோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஈரானோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. இராணுவமே கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இருக்காங்க. பசீஜ் வந்து பள்ளிகளில் எப்படி நம்ம NCC இருக்கோ அது மாதிரி பசீஜ் வந்து பள்ளிகளில் இருக்குது, கல்லூரிகளில் இருக்குது, தொழிற்சாலைகளில் இருக்குது. எல்லா இடத்துலையும் பசீஜ் யூனிட்ஸ் இருக்குது. அது வாலண்டரி ஃபோர்ஸ், அவங்களா சேர்றது. இதை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. அப்படி அழிக்க உள்ள அவங்க தாக்குதல் அப்படி ஏற்படுத்துவதற்கான ஒரு நிர்பந்தத்தில் அமெரிக்கா தள்ளப்பட்டால், அப்படி அவர்கள் செய்தால் அப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஈரானில் இருக்கிற ஆட்சி வந்து டீசென்ட்ரலைஸ் ஆக்கப்பட்டுள்ளது. டெஹ்ரான் மட்டும் மையமாக கொண்டு எல்லா திட்டங்களும் வகுக்கப்படவில்லை. அந்தந்த லோக்கல் யூனிட்ஸ் 31 டிஸ்ட்ரிக்ட்ஸாக IRGC டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரித்து அவங்களுக்கு பவரை கொடுத்துட்டாங்க. ஈரான் ஃபுல்லாக அவங்களுக்கு அவங்க ராக்கெட் ஃபோர்ஸ் தனியாக செயல்படும், அவங்களோட இராணுவ யூனிட்டுகள் தனியாக செயல்படும். இன்னைக்கு இதை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றது மிக மிக கடினம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இன்சர்ஜென்சி போன் வார்ஃபேராக, லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்டாக மாறக்கூடும். எப்படி இன்னைக்கு பலூச்சிஸ்தானில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது, இன்னைக்கு மொத்த பலூச்சிஸ்தானில் இராணுவமே வந்து தத்தளிக்குதோ பாகிஸ்தான் இராணுவம். கிட்டத்தட்ட அதே இன்ஃபேக்ட் பலூச்சிஸ்தானாவது அந்த நிலப்பரப்பாவது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தெரிந்த நிலப்பரப்பு. அதுலேயே அவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னா தெரியாத நிலப்பரப்பான ஈரானில் அமெரிக்க படைகள் எப்படி தாக்கு பிடிக்க போகின்றன என்பது பெரிய கேள்விக்குறி. ஸோ இங்கே வந்து மொத்த போரே இப்போ எந்த ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறதுனா, யாரோட கை ஓங்கி இருக்கிறது,
யாருக்கு வந்து பார்கெனிங் சிப் அதிகமாக இருக்குது. சப்போஸ் நெகோஷியேட்டிங் டேபிள் வரும்போது யார் வந்து எதை வச்சு நான் வந்து பார்கெயின் பண்ணணும், பேரம் பேசணும். என்கிட்ட அதிகமான இது இருந்ததுன்னா, அதாவது பாயிண்ட்ஸோ இல்லை என்கிட்ட அதிகமான ஒரு பேசுறதுக்கோ இல்லை நான் வந்து கொடுக்கறதுக்கோ உன்னோட நிலப்பரப்போ இல்லை மற்ற இதையோ அதிகமாக என் கட்டுப்பாட்டை வச்சுட்டு இருந்தேன்னா அதை வச்சு பேரம் பேச முடியும். உதாரணத்துக்கு கர்க் ஐலாண்டை வந்து அமெரிக்கா கைப்பற்றுச்சுன்னா கர்க் ஐலாண்டு ஈரானுக்கு மிக தேவையான ஒரு பகுதி, அதை வச்சு பேரம் பேச முடியும். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக எதை கைப்பற்றணுன்ற ஒரு நிலையை போர் எட்டி உள்ளது. இஸ்ரேல் ஒரு பக்கம் லெபனான் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல்கள் நடத்தி கொண்டு இருக்கிறது. நேற்று 22 மாடி கட்டிடத்தை தகர்த்திருக்காங்க. ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய குண்டுகள் வந்து ஒயிட் பாஸ்பரஸ் ப்ரொஹிபிட்டட் குண்டுகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இஸ்ரேல் மேலே ஈரானும் வந்து கிளஸ்டர் குண்டுகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர் வந்து வரைமுறையற்ற போராகவும் நெறிமுறையற்ற போராகவும் மாறிக்கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது, இது கால அவகாசம், எப்போ ட்ரம்ப் முடிக்கிறாரோ அப்போதான் முடிப்பாருன்னு சொல்லிட்டு பீட்டர் எக்ஸத் வேற சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் யூரோப்பியன் யூனியனோட பார்லிமெண்ட்டோட பிரசிடென்ட் ரொபர்ட்டா சொலிட்டாவோ அவங்க பேர் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி, ரொபர்ட்டா சொலிட்டா தான் நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, எதை நீ வந்து முடிக்க முடியாத அதை ஏன் தொடங்குற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே கேள்வியை பல பேர் வைக்கிறாங்க. இமானுவேல் மேக்ரோன் வெளிப்படையாகவே வந்து ட்ரம்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இது நடுவில் இந்திய பிரதமர் வந்து மலேசிய பிரதமருக்கும் ஒமான் அரசருக்கும் ஜார்டன் மன்னருக்கும் பிரெஞ்சு ஜனாதிபதிக்கும் ஃபோனில் பேசியிருக்கார். ஸோ பிரிக்ஸில் இருந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஏதோ சிக்னல் வந்திருக்கு, பேச்சுவார்த்தைக்கான சிக்னல். அதை இந்தியா வந்து முன்னெடுத்து இருக்கிறது. வரப்போகிற நாட்களில் இஸ்ரேல் கிட்ட இந்திய பிரதமர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட என்ன செய்வது தெரியாமல் முழிக்கிறார்கள். ஏன்னா அவங்க நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. தென் அவங்க வந்து இவ்வளோ தூரம் இத்தனை நாள் இந்த போர் நீடிக்கும்ன்ட்டு அவங்க எதிர்பார்க்கல. இஸ்ரேலே கூட இன்னொரு 10-15 நாள் போர் நீடிச்சதுன்னா இஸ்ரேலில் தாக்கு பிடிக்க முடியாது. இது மாதிரி ஒரு முழு நேர போரை 2006 31 நாளில் லெபனான்ல இருந்து பின்வாங்கினாங்க. அதே மாதிரி லெபனான்ல 82 போர்லையும் பின்வாங்கினாங்க. இஸ்ரேல் எப்பயுமே வந்து அவங்களோட நிலப்பரப்பு காரணமாகவும் அவங்களோட இராணுவ பலம் காரணமாகவும் அது ரெண்டாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம், ரெண்டு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், எவ்வளோ தொலைவில் ஈரான் இருக்கிறது, எவ்வளோ தொலைவில் இஸ்ரேல் இருக்கிறது. தெர் இஸ் நோ கண்டிகுவஸ் டெரிட்டரி. ஒரு சேர்ந்த போல இருக்கக்கூடிய எந்த ஒரு எல்லையும் அவங்க ரெண்டு பேருக்கு இல்லை. அவ்வளோ தூரத்தில் இவங்க ஆப்ரேட் பண்ணணும்னா அது பெரிய கஷ்டம். சப்போஸ் இஸ்ஃபஹான்ல இருந்து நான் சொன்னேன் பாருங்க ஏற்கனவே, இந்த 440 460 kg யுரேனியமை தூக்கணும்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட 1000 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அனுப்பணும். இஸ்ஃபஹான் கிட்டத்தட்ட சென்ட்ரல் ஈரான்ல இருக்கு, வெஸ்ட் பக்கம் இருக்கு, ஈரானோட மேற்கு பக்கம் இருக்கு, ஆனா கிட்டத்தட்ட சென்டருக்கு வந்துடும். ஸோ அங்க அனுப்பணும்னா ஈராக் வழியா அனுப்பணும், இல்லை துருக்கி வழியா அனுப்பணும். ஈராக்கும் டர்க்கியும் பர்மிஷன் கொடுக்குமா? சரி, இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் வந்து அங்கே போய் கைப்பற்றி அதை எடுத்துட்டு வரதுக்குள்ள எவ்வளோ பெரிய உயிர் சேதம் ஏற்படும். இப்போ யுஎஸ்எஸ் ட்ரிப்போலின்னு சொல்லிட்டு ஆம்பிபியஸ் ஷிப்பை வந்து சில தீவுகளை பிடிப்பதற்கு யூஎஸ் அனுப்பிட்டு இருக்கு 2000 மெரைன்ஸை வச்சு. ஸோ அவர்களுக்கு ஏதாவது ஒன்று பெரிய ஆபத்து நடந்தாலோ, ஈரான் அதை தாக்கினாலோ, உயிரிழப்புகள் நடந்தாலோ, ட்ரம்ப் கேன் பிரிட்டி வெல் ஃபர்கெட் இஸ் பிரசிடென்சி. அவரோட பதவி பறி போகும். இந்த சூழலை போர் எட்டி உள்ளது. ஆனால் போரில் ஒரு வழியாக பார்த்தால் இஸ்ரேலின் தந்திரமானது ஈரானின் தலைமையை அழித்து கொண்டே இருந்தால் ஈரான் ஒரு சமயத்தில் அடிபணிஞ்சிடும் சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நன்றி ஜெயின்.